ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 6 ஏப்ரல் 2026. அன்பான பாப்தாதா இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, கிசி பி ஆத்மா கோ தோ கடி மீட்டி திருஷ்டி தேதோ. எந்த ஒரு ஆத்மாவிற்கும் 2 நிமிடங்கள் 2 நொடிகள் அன்பான ஒரு திருஷ்டி பார்வையின் மூலமா அந்த ஆத்மாவுக்கு சுகம் கொடுங்க. मीठे बोल दो तो उस आत्मा को सदा के लिए भरपूर कर देंगे. இனிமையா 2 வார்த்தை பேசுங்களேன். அப்போ அந்த ஆத்மாவை நம்ம என்ன பண்ணுவோமா, அப்படியே நிரப்பி விட்டுடுவோம். அந்த பேச்சு, அந்த பார்வை ஆத்மாவுக்கு அவ்வளோ ஒரு, ஹிந்தியில் ஒரு வார்த்தை இருக்கு, சுக்குன். தமிழில் சுகம், அதாவது ஒரு ஆழ்ந்த சுகம். அவ்வளோ எதமாக இருக்கும் உங்களோட திருஷ்டி, உங்களுடைய பேச்சு. ஏதோ கடி கி மதுர் திருஷ்டி போல் உஸ் ஆத்மா கி சிருஷ்டி கோ பதல் தேங்கே. இப்போ பாவம் அவங்க கவலையில் வந்திருப்பாங்க, துக்கத்தில் இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு வருத்தத்தில் இருந்திருப்பாங்க, பயத்தில் இருந்திருக்கலாம். எனக்கு இந்த லைஃபே என்ன இப்படி இருக்குது, எனக்கு வேண்டவே வேண்டான்னு ஒரு மாதிரி ஒரு நொந்து போய் இருந்திருப்பாங்க. நம்மளுடைய அந்த ஆறுதலான 2 வார்த்தை, தைரியத்தினுடைய 2 வார்த்தை, ஊக்கம் உற்சாகத்தினுடைய 2 வார்த்தை அவங்கள அப்படி இல்லையா பறக்க விட்டுடுமா. ஆஹா, நான் என் வாழ்க்கையை நான் இழந்துட்டேன், முடிச்சுக்கலான்னு நினச்சேன், அப்பாடா நல்ல வேளை இவங்களை இன்னைக்கு சந்தித்தேன், எனக்கு ஒரு புது உற்சாகம் வந்தது, ஒரு புது தெம்பு, ஒரு புது தைரியம் வந்தது. அப்படி இல்லையா அவங்களுக்கு அது ஃபீல் ஆகும். दो मधुर बोल सदा के लिए बदलने के निमित्त बन जाएंगे. ஸோ அந்த 2 எதமான வார்த்தை, கவலைப்படாதீங்க பாபா இருக்கிறார், கவலைப்படாதீங்க பகவான் இருக்கிறாரு, மேலோட்டமாக இல்லை, நம்ம ஃபீல் பண்ணி சொல்கிறோம். உங்களோட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வந்தது. ஏதோ அந்த 2 வார்த்தை அவங்களுடைய உலகத்தையே திருப்பி போடுறதுக்கு நிமித்தமாகிடும். அப்படியே அவங்க மாறிடுவாங்களாம். ஏன்னா நம்ம வார்த்தையில் அவ்வளவு சக்தி இருக்குது, அவ்வளவு ஆன்மீக அன்பு கலந்துருக்கு, இவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற பாவனை இருக்குது. அதுதான் பாபா புரிய வைக்கிறாரு. இது எதுவும் வெறும் வார்த்தைக்கான விஷயம் இல்லை. அந்த பாவனை, அந்த ஸ்னேகு, அதுதான் அதில் முக்கியம். அப்போ நம்மளுடைய பாவனை என்ன, அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கட்டும், நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். அந்த பாவனை இருக்கிறதுனால பேச்சு ஸ்வீட் ஆகுது, அது எதமாக சுகமானதாக அனுபவமாகுது. ஸோ நம்மளுடைய பேச்சினால் ஏதோ ஒரு ஆத்மாவினுடைய சிருஷ்டி உலகம் மாறுறதுக்கு நிமித்தமாகலாம். நன்றி. ஓம் சாந்தி.